கோவில் சிலை திருட்டு ஃபைல் காணாமல் போனது, தமிழக அரசுக்கு சம்மன் அனுப்பிய உச்சநீதிமன்றம். கோவில் சிலைகள் வழக்குல 41 கோப்புகள் காணாமல் போயிருக்கின்றன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வழக்கு. அந்த வழக்குல தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு, உள்துறை செயலர் ஆஜராக வேண்டும் என்று. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று பாருங்கள். ஆனா இது ஒன்றும் தமிழகத்திற்கு புதிதில்லை. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு சக்கரை மூட்டையெல்லாம் காணாம போச்சுன்னா அது எறும்பு தின்னு போச்சு, இல்லை கஞ்சா காணோம் அப்படின்னு சொன்னா அது எலி தின்னு போச்சு, அதுக்கடுத்து கூவம் ஏன்னா கிளீன் பண்ணல அப்படின்னு கேட்டா கூவத்துல முதலை வந்துருச்சு அதனால கிளீன் பண்ணல, பவர் கட்டுக்கு காரணம் அணில் அப்படின்னு சொல்லி இவங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை ஒரு அனிமல் கிங்டம் வச்சு அதை வைத்து கொண்டு மறைத்து கொண்டிருந்தவர்கள் தான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. அப்ப திராவிட மாடல் ஆட்சியில இதை தவிர நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு உள்துறை செயலரை ஆஜராக வேண்டும் என்கூடிய விஷயம் வரவேற்கத்தக்கது. ஆனால் எவ்வளவு அறநிலையத்துறை மீது எவ்வளவு வழக்குகள் இதுவரைக்கும் போடப்பட்டிருக்கின்றன, அவ்வளவு வழக்குகளையும் கூட இன்னைக்கு அறநிலையத்துறையை காய் தூக்கி செருப்படி கொடுத்தது உயர் நீதிமன்றம். ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையாவது அறநிலையத்துறை அதை மதித்து எடுத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா இந்த அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இல்லைன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு 1-2 இருந்திருக்கலாமா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அறநிலையத்துறை மீது நீதிமன்றங்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்காத வரை அறநிலையத்துறை திருந்தும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களை பொறுப்பாக்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் தடுத்து நிறுத்தப்படும். இதை நீதிமன்றங்கள் செய்யுமா?